ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக இருக்கக்கூடிய சுமார் 1483 கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பாணையானது விட்டிருக்காங்க. இப்போது இதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டத்திற்குமே அப்ளிகேஷன் ஆனது நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இந்த பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் மூலம் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இப்போது இந்த நேர்காணலுக்கு மிக மிக முக்கியமாக கேட்கப்படும் கேள்விகளின் தொகுப்பு பார்த்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1க்கான வீடியோவானது பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2க்கான வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் இந்த கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வு மற்றும் நேர்காணலில் மிக மிக முக்கியமாக கேட்கப்படும் கேள்விகள் தொகுப்பு அப்படின்னு சொல்லி வீடியோவானது பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க கொஷின் அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதற்கான ப்ரூஃபும் நான் அந்த வீடியோவிலேயே நான் இணைச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கொடுத்துருக்க கேள்வியிலேருந்து உங்களுக்கு கொஷினானது இடம்பெற அதிக வாய்ப்பானது இருக்குது. இப்போ வாங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் ஆன்சரை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து அமைப்புகள் எத்தனை நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய பஞ்சாயத்து, தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்ட்டு 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. இப்போது இந்த 3 நிலை பஞ்சாயத்து அமைப்பை அறிமுகப்படுத்திய சட்டம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 1994 இயற்றப்பட்ட தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த 3 நிலைகளும் இது வரைக்கும் செயல்பட்டு வருது. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3 நிலை பஞ்சாயத்து அமைப்பை உறுதி செய்த அரசியல் அமைப்பு திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். ஏன் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பாலிட்டியில் பொறுத்தவரையில் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதில் நிறைய ஆர்டிகல்ஸும் இருக்குது. கண்டிப்பாக இந்த பஞ்சாயத்து ராஜ்லேருந்து குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் இந்த பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமாக ஒரு கேள்வியாவது இடம்பெறும். அது மாதிரி உங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் இந்த பஞ்சாயத்து சம்மந்தமாக கேட்கணும் அப்படின்னா இந்த கேள்விகளே கேட்க அதிக வாய்ப்பானது இருக்குது. கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிராம பஞ்சாயத்து எந்த நிலை அமைப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா முதல் நிலை. இன்னும் சில பேர் அடிப்படை நிலைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் லெவல் அமைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒன்றிய பஞ்சாயத்து எந்த நிலை அமைப்பாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது இடைப்பட்ட நிலைன்னு சொல்லணும். இது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் லெவல்னு சொல்லணும். அடுத்து மாவட்ட பஞ்சாயத்து எந்த நிலை அமைப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா இது உயர்நிலை அமைப்பு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அடுத்து 7th கொஷின் பாருங்கள். கிராம பஞ்சாயத்தின் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிராம மக்களால் நேரடியாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்து ஒன்றிய பஞ்சாயத்தின் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்றிய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்போது இந்த 7th கொஷினும் 8th கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாவட்ட பஞ்சாயத்தின் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 10th கொஷின் பாருங்கள். கிராம பஞ்சாயத்து எந்த அளவிலான நிர்வாக பிரிவை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமம் அல்லது சில கிராமங்களை கொண்ட நிர்வாக பிரிவை குறிக்கிறது. இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஒன்றிய பஞ்சாயத்து எதற்காக அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல கிராம பஞ்சாயத்துகளை ஒருங்கிணைத்து திட்டங்கள் செயல்படுத்துவதற்காக அமைக்கப்படுகிறதுன்னு இதுக்கான ஆன்சராக கொடுத்துருக்காங்க. 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3 நிலை பஞ்சாயத்துகளின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் பங்கேற்பை ஊக்குவித்து ஊரக வளர்ச்சி அடைவது தான் 3 நிலை பஞ்சாயத்துகளின் முக்கிய நோக்கமாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த 3 நிலை பஞ்சாயத்தினுடைய தீம் என்னன்ட்டு இங்கிலீஷில் கூட கேட்கலாம். அதற்கான ஆன்சரும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பங்கேற்பை ஊக்குவித்து ஊரக வளர்ச்சியை அடைவது தான் இந்த 3 நிலை பஞ்சாயத்தினுடைய முக்கியமான நோக்கமாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு நிலைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி அதிகாரமானது இருக்கும். அது மாதிரி தனிப்பட்ட பொறுப்புகளும் இருக்கும், நிதி ஆதாரங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த 3 நிலைகள் எதன் கீழ் ஒருங்கிணைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுகின்றன அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். இப்போது நீங்கள் கிராம உதவியாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராம உதவியாளரின் பணிகள், கடமைகள், அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்,
இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். இப்போ இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சப் டாபிக்ஸ் ஆனது இருக்கும். அதாவது இந்த கிராமத்தை பற்றி கேட்கலாம், மாவட்ட பஞ்சாயத்தை பற்றி தனியாக கேட்கலாம். அதனால வந்து கொஞ்சம் இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் ஆனது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆனது கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்கள் ஹிண்ட் ஆனது ஒரு நோட்டில் கண்டிப்பாக நான் வாசிக்க ஒரு ஹிண்ட் ஆனது எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நோட்ஸ் ஆனது பயன்படாது. ஒன்லி வந்து இந்த ஹிண்ட்டு மட்டும்தான், அது கைப்பட எழுதக்கூடிய ஹிண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் ஹிண்ட் ஆனது எடுத்து வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த பிடிஎஃப் ஆனது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதையும் பார்த்துக்கோங்க. ஹிண்ட் ஆனது கண்டிப்பாக எடுக்கணும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாவட்ட பஞ்சாயத்து குறித்து மிக மிக முக்கியமாக கேட்கப்படும் கேள்விகளை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மாவட்ட பஞ்சாயத்து எந்த நிலை பஞ்சாயத்து ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உயர்நிலை பஞ்சாயத்து, அதுதான் வந்து இதற்கான சரியான ஆன்சர். கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3வது நிலை அல்லது உயர்நிலை, இதுதான் இதுக்கான ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்து மாவட்ட பஞ்சாயத்து அமைப்பின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊரக வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தான் இந்த மாவட்ட பஞ்சாயத்தின் அமைப்பின் முக்கிய நோக்கமாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்த கொஷின் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். 5வது கொஷின் பாருங்கள், மாவட்ட பஞ்சாயத்தின் தலைமையகம் எங்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தான் இதற்கான தலைமையிடமாக தற்போது வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மாவட்ட பஞ்சாயத்தின் முக்கிய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாவட்ட அளவில் ஊரக சாலை, குடிநீர், சுகாதாரம், கல்வி, நலத்திட்டங்கள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக, அதாவது இதனுடைய முக்கிய பொறுப்பாக அமையுது. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாவட்ட பஞ்சாயத்தின் வருவாய் மூலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில நிதி ஒதுக்கீடு, மத்திய நிதி ஒதுக்கீடு மற்றும் தன்னாட்சி வருவாய் மூலங்கள், இதுதான் வந்து இதற்கான ஆன்சரை சொல்லியிருக்காங்க. 8th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். மாவட்ட பஞ்சாயத்து எந்த துறையின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் கீழ் இயங்குகிறது, இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். அது மாதிரி 9th கொஷினும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10th கொஷினும் இம்பார்ட்டன்ட், அது மாதிரி 14th கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருங்க ஃபஸ்ட்டு ஆர்டராக வரலாம். 9th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்தின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாவட்ட பஞ்சாயத்தின் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் மாவட்ட ஆட்சியர் தான் இந்த நிர்வாக தலைவராக வந்து இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மாவட்ட பஞ்சாயத்தின் முக்கிய நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை இயக்குனர் தான் வந்து மாவட்ட பஞ்சாயத்தின் முக்கிய நிர்வாக அலுவலராக இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாவட்ட பஞ்சாயத்தின் நிதி எவ்வாறு ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாநில நிதி ஆணையம், அதாவது இங்கிலீஷில் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான் பரிந்துரையின் அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாவட்ட பஞ்சாயத்தின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாவட்டத்தின் மொத்த வளர்ச்சி திட்டத்தை தயாரித்து அரசின் ஒப்புதலுடன் நடைமுறைப்படுத்துவது தான் இதனுடைய முக்கிய செயல்பாடாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைகளை வந்து பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட பஞ்சாயத்துக்குரிய முக்கியமான கேள்விகளும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் கிராம பஞ்சாயத்து பற்றி பார்க்கலாம், ஒன்றிய பஞ்சாயத்து பற்றி பார்க்கலாம். இந்த பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்கட்டும், இல்லை ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மாதிரி இதில் கொடுத்துருக்க கொஷின்லாம் வந்து நீங்கள் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.